ஹாய் நண்பீஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட்டு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பல அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. காப்பீடு தொகை 12 லட்சமாக உயர்ந்திருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க தங்களுடைய அப்பா அம்மாவை இந்த இன்சூரன்ஸில் சேர்க்க முடியாதுன்ற ரூல்ஸ் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு. இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 என்னென்ன மாற்றம் வந்திருக்கு, இது உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பென்ஷனர், அப்புறம் ஃபேமிலி பென்ஷனுக்காக தமிழ்நாடு அரசு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் இதுக்கான அரசாணை வெளியிட்டாங்க. சரி, இந்த பழைய திட்டத்துக்கும் இந்த புதிய திட்டத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்னு முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மாத பிடித்தம் பிரீமியம். பழைய திட்டத்தில் உங்கள் சம்பளத்தில் இருந்து மாதம் 300 ரூபா பிடிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் புது திட்டத்தில் மாதம் 390 ரூபா பிடிக்க போகிறாங்க. அதாவது மாதத்துக்கு 90 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கட்டணும். அதுக்கப்புறம் காப்பீடு தொகை கவரேஜ். பழைய ஸ்கீமில் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கவரேஜ் இருந்துச்சு. ஆனால் இப்போ 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் கவரேஜ் தர போகிறாங்க. ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிடைக்க போகுது. இந்த திட்டத்தோட விரிவான கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/7/2026 முதல் மாதம் 390 ரூபாய் சம்பளத்தில் பிடிப்பாங்க. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4680 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். இந்த 5 வருஷம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, அதாவது 1/7/2026 முதல் 30/6/2031 வரைக்கும் நீங்கள் மொத்தம் 23,400 ரூபாய் பிரீமியமாக கட்டுவீங்க. ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக 12 லட்சம் வரைக்கும் காப்பீடு கிடைக்கும். இந்த விதிமுறைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பொருந்தும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை சேர்க்க முடியாது. அதாவது கல்யாணம் ஆனவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் சேர்க்க முடியாது. பழைய திட்டத்தில் சில நிபந்தனைகளுடன் அப்பா அம்மாவை சேர்க்கலான்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீக்கிட்டாங்க. திருமணமான அரசு ஊழியர்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் புதிதாக இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது. ஒருவேளை ஏற்கனவே சேர்த்திருந்தா, அதாவது ஒரு வேளை 30/6/2026 முன்னாடியே உங்கள் அப்பா அம்மாவே சேர்த்து இருந்தால் அவங்க தொடர்ந்து இந்த திட்டத்தில் இருப்பாங்களா இல்லையான்ட்டு வரப்போகிற சுற்றறிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் திருமணமாகாத ஊழியர்கள், நீங்கள் சிங்கிளாக இருந்தால் தாராளமாக உங்கள் பேரண்ட்ஸை சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோடைய பெயர் இந்த இன்சூரன்ஸ்லேருந்து நீக்கிடுவாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் பயன்பெறலாம்னா, அரசு ஊழியர், அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அப்புறம் 25 வயசு வரை உள்ள திருமணமாகாத பிள்ளைகள், மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். கடைசியாக இந்த திட்டம் லாபமாக நஷ்டமாகவோ சின்ன அனலைஸ் பார்த்துடலாம். லாபம் என்னென்னா, நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 2 lakhs இன்சூரன்ஸ் கிடைக்க போகுது. அதே மாதிரி கால அவகாசமும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கூடுதலாக இருக்குது. மாதம் 90 ரூபா கூடுதலாக கட்டினாலும் பெரிய பெரிய சிகிச்சைகளுக்கு இந்த 12 லட்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். நஷ்டம் என்னென்னா, கல்யாணம் ஆனவங்க அப்பா அம்மாவை சேர்க்க முடியாதுன்றது ஒரு பெரிய அடி. இதனால் வயதான காலத்தில் பேரண்ட்ஸுக்குன்றது நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல் விஷயம், ஒரு வேளை நீங்கள் இன்னும் உங்கள் பேரண்ட்ஸை சேர்க்கலைன்னா ஜூலை 1க்கு முன்னாடியே டிடிஓ மூலமாக விண்ணப்பிக்க ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது, ஜூலை மாதம் இந்த புதிய திட்டத்துக்கான புதிய மருத்துவ காப்பீடு அட்டையை கொடுப்பாங்க. நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு கொடுப்பாங்க. மூணாவது, இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வருதுன்னு புது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் டிஎன் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் www.tnnhis.org இந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் புது ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதம் 390 ரூபா பிடிப்பாங்க. 12 லட்சம் கவரேஜ் கிடைக்க போகுது. ஆனால் கல்யாணம் ஆனவங்க அப்பா அம்மாவும் சேர்க்க முடியாதுன்றது தான் இதில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லலாம். ஸோ அரசு ஊழியர்களே, இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றியும் குறிப்பாக பேரண்ட்ஸை சேர்க்க முடியாது என்ற ரூல்ஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பீஸ்.